சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்தும் 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி 24 மணி நேர தர்ணா போராட்டம். 100க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பங்கேற்பு. தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் 24 மணி நேர தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சிவகங்கை மாவட்டத்தில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு நூற்றுக்கணக்கான அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். அரசு துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் பணி நியமனம் செய்ய வேண்டும். அலுவலக பணி முடிந்த பிறகும் விடுமுறை நாட்களில் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்துவதை கைவிட வேண்டும். அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை தமிழக அரசை ஏற்று நடத்த வேண்டும். மருத்துவம், நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி உள்ளிட்ட துறைகளில் தனியார் ஏஜென்சி மூலம் பணி நியமனம் செய்வதை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நூற்றுக்கணக்கான அரசு ஊழியர்கள் 24 மணி நேர தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சிந்திய ரத்தம் சிந்திய ரத்தம் வீண் போகாது வீண் போகாது என்று சொன்ன மாண்புமிகு முதல்வரே, தமிழக முதல்வரே, திராவிட மாடல் போரில் ஓயா உழைத்து உதிரம் சிந்தி இன்னும் நீத்த தோழர்களே,